அகோரின் கலையரசன் அவங்க ஒய்ஃபை பற்றி தான் பேச போகிறோம். 3 குழந்தை ஆகிப்போச்சு. ஒரு குழந்தை வச்சுட்டு வாழ்கிறதையே இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா அகோரின் கலையரசன் அவங்க ஒய்ஃபை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க ஒய்ஃப் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க, பார்த்துருந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள வந்து அப்படிலாம் வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கானுங்க. ஸோ அது அவங்க பேட்டி கொடுக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பிரச்சனை வந்து நிறைய தாண்டி பிரச்சனை சால்வ் பண்ணி வாழ்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மாதிரி 3 குழந்தை ஆகி போச்சு. கலை, உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் அப்பா அங்கே இறந்துட்டாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு 3 குழந்தை ஆகிப்போச்சு. ஒரு குழந்தை வச்சுட்டு வாழ்கிறதையே இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க வந்து 3 குழந்தை வச்சுக்கிட்டு வாழ்னா அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு பெண்களால்ன்றது புரிஞ்சுக்கிங்க கொஞ்சமாச்சு. யார் வீட்லேயும் குப்பை இல்லாமல் இல்லை. எல்லார் வீட்லேயும் குப்பை இருக்குது. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? அவங்க மேலே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. அவங்க மேலே ஃபஸ்ட்டில் நீங்கள் குறை சொல்கிறத விட்டு வாழ்கிறதுக்கு வழி என்னவோ அதை பாருங்கள். இல்லையா அவங்களுக்கு எதனா செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டு குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. இவங்களை வந்து தப்பாக பேசணும்னு கேட்குறேன். ஏண்டா உனக்கெல்லாம் வந்து அக்கா தங்கச்சின்னு தான் அப்படி போய் நீ கேட்டுவியா? கேட்டுவேடா? இல்லை உன் அக்கா தங்கச்சி வந்து அவங்கள கேட்டாங்கன்னா நீ விட்டுவியா? நீலாம் என்னடா ஜென்மம்? மனிதன் ஜென்மமே கிடையாதுடா நீ. பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப போல்டாக இருக்கணும். ஸோ நல்லா வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா ஹாப்பியாக வாழுங்க.